ஆயுத போராட்டமாக பரிணமித்துக் கொண்டிருந்த வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்தில் இன்றைய தினம் தியாகதீபம் தெளிவ நபர்களின் 37வது ஆண்டு நினைவு நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு இன்று 27/9/2024 பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மலரஞ்சலி நிகழ்வு மலரஞ்சலியினை ஆரம்பித்து வைக்குமாறு பச்சிலைப்பள்ளி விடவும் இன்னொரு வழியிலேயே எங்களால் போராட முடியும் என்று அகிம்சை வழியிலே அந்த நாட்டிற்கும் ஒரு விடுதலையை தேடி கொடுத்தாரோ அதே போல ஈழ மக்களுடைய விடுதலையையும் அகிம்சை ரீதியிலே நாங்கள் உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று 12 நாட்கள் நீராகாரமோ உணவு ஆகாரமோ எதுவுமின்றி கொன்ற கொண்டிலே இறுதி வரை தன்னுடைய உயிரை பிரியும் வரை ஈழ மக்களையும் தலைவனையும் நெஞ்சிலே சுமந்து நல்லூரின் வீதியிலே காலை தேசிய விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய உயிரை 12 நாட்கள் மெல்ல மெல்ல உருக்கி அந்த தேச விடுதலைக்காக ஆகுதியாக்கிய அண்ணன் திலீவன் அவர்களுடைய 37வது ஆண்டை நாங்கள் நினைவிலே கொள்ளுகின்ற நாள் இந்நாள். எங்களுடைய நிலம், எங்களுக்கு உரித்தான கலாச்சாரம், இதோடு நாங்கள் வாழ்ந்தாலே காலம் எங்களோட கைக்கு மாறி வந்து கொண்டு. உங்களுக்கு இப்போ கனவேருக்கு கன விஷயங்கள் தெரியாது. கனவேர் புதுசாக பார்க்குறாரு. 2006ஆம் ஆண்டில் வடகிழக்கை பிரித்து வழக்கு போட்டது யாருன்னு கேட்டால் சந்திரிகாவா, மஹிந்தவா, ரணிலா ரெண்டு தான் எங்கள்கிட்ட கனவேர் கேட்குறாரு. அனுரகுமார சநாயக்கா தான் போட்டேன்னு சொன்னால் நம்ப தயார் இல்லைண்டே கொஞ்சம் பேர். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட யாக்கிட்ட அப்படி மனையில் இருக்கு. 2006ஆம் ஆண்டு 2004 உருவாக்கப்பட்ட சுனாமி கட்டமைப்பு சரானண்ட அமைப்பு கிளிநொச்சிலான் அந்த காரியாலயம் இருந்தது, பழைய கச்சேரி கட்டடத்துக்குள்ள. எங்கட செல்வினன் தான் பொறுப்பாக இருந்தவர். சிரான் இயங்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சந்திரியாவினுடைய அரசியல் அமைப்பில் விவசாய அமைச்சராக இருந்த அனுரகுமார சாநாயக்கர் 2006ஆம் ஆண்டு விடுதலை புலியோடு கூட்டி சேரக்கூடாது அந்த பதவியை ராஜினாமா செய்து வெளியில் போனவர். இன்றைக்கு அதே அனுரதான் இன்றைக்கு நாட்டுக்கு பிரதமர், ஜனாதிபதி. நாங்கள் எல்லாரும் கனவே முடிச்சு பார்க்குறோம். ஏதோ பெரிய தீர்க்கதரிசி ஏதோ செய்ய போகிறாங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமகாருங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் முடியும் வரையுமாவது பொறுமகாருங்க. ஒவ்வொருத்தருடைய முகங்களும் செயல்பாடுகளும் மெல்ல மெல்ல வெளியில் வரும். 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை செய்தவர்களும் அவர்கள் வந்து ஏஆர் பிடிச்சி உள்ளுக்கு அடைத்தவர், ரோவண விஜய் வீர உட்பட. அதே நேரத்தில் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது இந்திய பொருட்களை கொளுத்தி கடைகளை கொளுத்தி கொழும்பில் அட்டகாசம் செய்தவரும் அவர்கள் தான். அதுக்கும் வரலாறு எல்லாம் கடந்து தான் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு நல்லா தெரியும். கிளிநொச்சியில் நாங்கள் ஒரு தனி அரசியல் செய்யலாம். நாங்கள் பக்கத்தில் யாழ்ப்பாணத்தோடையும் சேர்ந்து தான் போகணும், இங்கால வவுனியாவோடையும் சேர்ந்து தான் போகணும், அங்கால முல்லைத்தீவோடும் சேர்ந்து தான் போகணும், மன்னாரோடும் சேர்ந்து தான் போகணும், கொழும்போடும் சேர்ந்து தான் போகணும்.
இப்போ நாளைக்கு காலமே இன்னொரு தூதரகம் கொழும்புல சந்திக்க வேற சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் தேதி இங்கே ரீச்சாவிலே ஒரு தூதுவர் முந்தியும் ஒருக்கா நாங்கள் சந்திக்க முடியல, ஒருக்கா சந்திப்போம் மட்டும் கேட்குறாங்க. இப்போ இது முடிஞ்சதண்டு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். மிக அவதானமாக இருப்பார்கள், நிதானமாக இருப்பார்கள். உலக அரசியலுக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் எங்களுடைய அரசியல். நாங்கள் தனியாக இலங்கைக்குள்ளே இருக்கிறார்களா எங்களை கருதக்கூடாது. இலங்கையில் மட்டும் இருக்கிறவர்கள் இலங்கையில் தான் பேசி தீர்வு வர வேணும். ஆனால் அது ஒரு சர்வதேச அரசியல் அழுத்தம் முக்கியத்துவம் பெற்றே ஆகும். அந்த சர்வதேச அரசியல் அழுத்தம் என்பதும் எங்களுக்கும் மெல்ல மெல்ல சாதகமாக அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆகவே தான் இந்த வேளன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஆளை கைது செய்யன்றது பிற விடியறதுல அதை நிப்பாட்டுன்னு சொல்வது, இதெல்லாம் நடக்கும். அரசியல்ன்றது அப்படியே விரலை நிமித்தி கொண்டு நின்று பியோரா அரசியல் செய்ய இயலாது. அது இலங்கையில் செய்ய இயலாது. இலங்கையில் செய்கிறென்றால் அவர்கள் 10 வருஷத்துக்கு மேலே செய்து தங்களோட கையில் ஒரு உறுதியான அரசியலை வச்சிருக்க வேணும். இலங்கையில் இப்போ எல்லாரும் முன்னாள் தான், நானும் இப்போ முன்னாள் எம்பி தான். ஆக இப்போ நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் 2 அமைச்சர்கள் மட்டும்தான் இந்நாள் அமைச்சர்கள், இந்நாள் பிரதமர், இந்நாள் ஜனாதிபதி. மற்ற எல்லாரும் முன்னாள். இங்கே வேறு ஒருத்தரும் இல்லை. ஊராட்சி மன்றத்திலையும் ஒரு உறுப்பினரும் இல்லை, மாகாண சபையிலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, பாராளுமன்றத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. அப்போ இந்த நாட்டை இப்போ ஆளுநராக்கள் ஆக 4 பேர், ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர், 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள். சரிதானே? 4 பேர் தான் இருக்கிறார்கள். இந்த 4 பேரோட தான் ஆட்சி முறை இந்த நாட்டில் நடக்க போகுது. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பெரிய நாட்டை 4 பேரும் எத்தனை மேக்சிமம் ஒரு 3 மாதம் 2 மாதம் கொண்டு போகலாம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் எப்படி? அவை நாங்கள் அவசரப்பட வேண்டாம், பொறுமைக்காருங்கள், நிதானமாயிருங்கள், எதையும் கேளுங்கள். எல்லாரும் கதைக்கிற பொழுது கேளுங்கள். நிறைய ராத்திரி எனக்கு 2 3 பேர் மெசேஜை போட்டார்கள். நான் ஒரு ஆளுக்கு திருப்பி போட்டேன், உன் தம்பி நன்றி என்னும் போட்டேன். பிறகும் திருப்பி என்ன போட்டு வந்திருந்தேன். நான் பார்த்துட்டு பேசாம வச்சுட்டேன். சில வேளை கொஞ்சம் ஏறிட்டேன்டாலும் இரவு 11 மணிக்கு எடுப்பார்கள். இல்லையான்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அதுக்குமே எடுக்க மாட்டார். 10 11 மணிக்கு 4 5 பேர் உண்டானு எடுப்பார்கள். எடுத்தால் அப்புறம் அவர்களுக்கு விளக்கம் சொல்கிற அளவில் நாங்கள் சேர்த்து போயிடுவோம். இதெல்லாம் நடக்கும். அப்படி விளக்கங்கள் சொல்லலாம். சிலதுகளை சமாளித்து கொண்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. ஆகவே இந்த உன்னதமான ஒரு காலகட்டத்தை தாண்டி மிகவும் சிறப்பான இந்த நாடில் அண்ணன் தியாகி திலீபனுக்கு மீண்டும் எங்களுடைய வணக்கங்களை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். அந்த நாட்டிற்கும் ஒரு விடுதலையை தேடி கொடுத்தாரோ அதே போல ஈழ மக்களுடைய விடுதலையையும் அகிம்சை ரீதியிலே நாங்கள் உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று 12 நாட்கள் நீராகாரமோ உணவு ஆகாரமோ எதுவுமின்றி கொண்டகொண்டிலே இறுதி வரை தன்னுடைய உயிரை பிரியும் வரை ஈழ மக்களையும் தலைவனையும் நெஞ்சிலே சுமந்து நல்லூரின் வீதியிலே காலை நல்லவஞ்சரினை தொடர்ந்து உங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்திலே எங்களுக்காக வீரச்சாரத்தால் கொண்ட மாவீரர்